பிரைஸ் தி லார்ட் மக்களே. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு சொன்ன காலகட்டத்துல போய் இன்றைக்கு பெண்கள் பல துறைகளில் தங்கள் கால்களை வைத்து இருக்கிறாங்க. இன்னும் பல பெண்கள் கால் வைக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறாங்கல்ல, அவங்களுக்காக தாங்க வேதாகமத்துல மரியாள் என்ற ஒரு தாயார் இருந்தாங்க. இயேசுவோட தாயார் அவங்கதான். தன்னுடைய கன்னி பருவத்திலே ஒரு கணவனை அறியாமல் ஒரு பிள்ளை பெறுவது என்பது சாதாரண விஷயமே அல்லங்க. அதுவும் அந்த காலத்துல அப்ப இருக்கிற பெண்கள் எப்படியெல்லாம் இருந்திருப்பாங்க. ஆனா இவங்க இதை எப்படி ஃபேஸ் பண்ணி அந்த சூழ்நிலைகளை மாற்றி ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து இன்றைக்கு உலகம் போற்றும் அளவுல அவங்க இருக்கிறாங்க. ஆமாங்க, வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் 31:10 கூட, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார், அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கலாம் உயர்ந்தது. ஆமாங்க, நாம தாங்க நம்ம தாழ்த்திட்டே இருக்கோம். ஏன்னா ஒரு பெண்ணானவள் திருமணமானா இப்படித்தான் இருக்கணும், குழந்தைகள் பிறந்தா இப்படித்தான் இருக்கணும், ஒருவேளை விவாகரத்தானா இப்படித்தான் இருக்கணும், ஒருவேளை கணவன் இறந்துட்டா இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு நாமே ஒரு சர்க்கிள் போட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோங்க. அதுல இருந்து நம்ம முதலாவது வெளியே வரணுங்க. நேற்று கூட எங்க சர்ச்ல பெண்கள் ஞாயிறு வச்சாங்க. அதாவது ஒரு 50+, 60+ அவங்களுக்கான ஒரு ஞாயிறு. அவங்க நடிச்சாங்க பாருங்க, டிராமா, ஸ்கிட்டு, சாங்லாம் வேற லெவலுங்க. வயசான பாட்டிலாம் செமையா நடிச்சாங்க. ஸோ நான் அப்பதான் ரியலைஸ் பண்ணேன், பெண்ணானவர்களுக்கு திறமைகள் அதிகமா இருந்து அவங்களை வெளிக்காட்டுறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சவங்க யூஸ் பண்ணிக்காம இருக்காங்க. அதான் நானும் சொல்றேன், நீங்க அதுல இருந்து வெளியே திறமைகளை காட்ட வேண்டுங்க. பெண் என்றால் பேய்களே ஓடுமாம், பிறகு நாம் இந்த சமூகத்தை பார்த்து ஓட வேண்டும். நின்று பேசுங்கள் நீங்கள் யார் என்று. அப்படியே தைரியமான உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. டேக் கேர்.